கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்பனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் பாலசுப்ரமணியன் என்கிற அன்பு சகோதரருக்காக, அவங்க மனைவிக்காக, 2 ஆண் பிள்ளைகளுக்காக, ஆண் மகன்மார்களுக்காக ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். தூத்துக்குடியில் இருக்கிறவர்களை கர்த்தர் நன்மையினால் நிரப்பணும். இவங்க 2 பிள்ளைகளும் மீடியாவில் இருக்கிறாங்க. இவங்க 2 பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தணும். கர்த்தருடைய காரணங்களோடு இருக்கணும். குடும்பத்தில் காணப்படுகிற போராட்டங்கள் மாறணும். நம்முடைய கிராஸ் டிவி ஊழியத்தில் அதிகமாக நேசிக்கிற குடும்பம் கர்த்தருடைய ஆசீர்வதிக்க முடியும். என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களா? அன்பின் தகப்பனே, பாலசுப்ரமணியன் அன்பு சகோதரருக்காக, சகோதரிக்காக, 2 ஆண் பிள்ளைகளுக்காகவும் மிகுந்த கரிசனையோடு கூட ஜெபிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, இவர்களை இன்னும் உடைய நாம மகிமைக்காக பயன்படுத்தும் பிள்ளைகளை ஆசீர்வதியும். மீடியாவில் இன்னும் நல்லா ஷைன் பண்ண உதவி செய்யுங்கப்பா. உங்கள் ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நன்மை நான் நிரப்பும். விசேஷமாக இந்த குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற எல்லா போராட்டங்கள், பிசாசின் கிரிகள் முழுவதும் அழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீர் நன்மையை செய்தாலும் அப்படி செய்கிறதற்காக நன்றி நன்றி நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, இழந்து போன எல்லாம் திரும்ப கிருபையாய் கொடுப்பேன். இதெல்லாம் கிருபையாய் கொடுப்பேன். இந்த வேர்டை ஆண்டவர் சொன்ன, கிருபையா எல்லாவற்றையும் திரும்ப கொடுப்பேன். எதை இழந்தீங்களோ அத்தனையையும் திரும்ப கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஒருவேளை பெயரை நீங்கள் இழந்திருந்தீங்கன்னா நல்ல பெயரை கர்த்தர் கொடுக்க போகிறார். சொத்துக்களை இழந்திருந்தீங்கன்னா சொத்துக்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆசீர்வாதத்தை இழந்திருந்தீங்கன்னா ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். நம்ம வாழ்க்கையில் சில நேரத்தில் நிறைய காரியத்தை இழக்காத மனிதர்களே கிடையாது. ஒரு காரியத்தை பெறுறதுக்காக இன்னொரு காரியத்தை இழந்து தான் ஆகணும். பாருங்க, தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்கிறோம். ஆனால் தாவீது அனுபவித்ததை போல துன்பங்கள், துயரங்கள், இழப்புகள், அவமானங்கள், பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்கள், இன்னைக்கு அவ்வளவு அதிகமான பிரச்சனையை தாவீது அனுபவிச்சிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, 1 சாமுவேலின் புத்தகம் 30வது அதிகாரம் 4ஆம் வசனத்தில், அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டால்தான். எல்லா அமலேக்கியர்கள் தாவீதுடைய எல்லாவற்றையும் கொள்ளையடிச்சிட்டாங்க. மனைவி, பிள்ளைகள் முதற்கொண்டு தேசத்தில் இருக்கிற அத்தனை பெண்கள், ஆண்கள், ஆடு, மாடு எல்லாவற்றையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்பந்தான் தாவீது ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 8ஆம் வசனத்தில், கவலைப்படாத, சகலத்தையும் திருப்பிக் கொள்வார், சகலத்தையும் திரும்ப நீ பெற்றுக்கொள்வார், சகலத்தையும் திரும்ப உனக்கு கொடுப்பேன். 1 சாமுவேல் 30:6 தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தினான், சகலத்தையும் பெற்றுக்கொண்டான். இன்னைக்கு எதையெல்லாம் நீங்கள் இழந்தீங்களோ அத்தனையும் திரும்ப கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பா. மாற்றமே இல்லை. ஒண்ணே காரியம், அவரை மட்டும் சார்ந்துருங்க, அவரை மட்டும் நம்புங்க, அவரை விசுவாசிங்க. யோவான் 11:40. இழந்துட்டாங்க, தன் சகோதரனை இழந்துட்டாங்க, நேசித்த லாசருவை இழந்துட்டாங்க, அடக்கம் பண்ணியாச்சு, அவ்வளோதான், அவன் வாழ்க்கை முடிஞ்சிச்சு. இழந்தது தான். பெரிய இழப்பு என்ன தெரியுமா? உயிர். ஒரு மனுஷனுடைய உயிரை இழந்துட்டான். அதை போல இழப்பு ஒன்றுமே இல்லை. பணம் இழந்தா பெற்றுக்கொள்ளலாம், பொருளை இழந்தா பெற்றுக்கொள்ளலாம், உயிரை இழந்துட்டாங்கன்னா. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார்,
யோவான் 11 நாட்கள் நீ விசுவாசித்தால் கர்த்தருடைய மகிமையை காண்பார். மகிமையை கண்டாங்க. இழந்த உயிரை கர்த்தர் லாசருக்குள்ள கொடுத்து திரும்பவும் கொடுத்தார். உயிரையே திரும்ப கொடுத்தாருன்னா இழந்த எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? நிச்சயம் கொடுப்பார். நிச்சயம் கொடுப்பார். அதில் மாற்றமே இல்லை. மாற்றமே இல்லை. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் திருப்பூரில் என்னைய மீட்டிங் வச்சு நடத்துகிறாங்க. ஸோ அப்போ அவங்கள சாட்சியை கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, தொழிலை இழந்துட்டேன், சொந்த வீடை இழந்துட்டேன், காரை இழந்துட்டேன். ஆனால் திரும்ப கர்த்தர் கொடுத்தா. எந்த வீடை இழந்தாங்களோ அதே வீடு, எந்த காரை இழந்தாங்களோ அதே பிராண்ட் நியூ திரும்ப கர்த்தர் கொடுத்தா. உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுங்க. ஏன் கவலைப்படுறீங்க? இழந்த கிருபையை கர்த்தர் கொடுப்பார். தாவீது கதறான். சங்கீதம் 91:12 தேவரே ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தார். என் சந்தோஷத்தை இழந்துட்டேன், திரும்ப தார். ரட்சிப்பை இழந்துட்டேன், திரும்ப தார். நீங்க ஆண்டவரிடத்துல கேட்டீங்கன்னா திரும்ப கர்த்தர் தருவார். சிம்சோன் தன் முடியை இழந்தான், பலத்தை இழந்தான், அவமானத்துல துடிக்கிறான். தேவரே ஒரு வீசை நினைத்தரலாம். நியாயாதிபதிகளின் புத்தகம் 16:28 திரும்ப முடி முளைத்தது, திரும்ப பலன் வந்தது, திரும்ப ஒரு கிருபை பெற்றுக்கொண்டான். அவன் உயிரோடு இருக்கிற டைம்ல செய்ததை காட்டிலும் சாகிற டைம்ல பெரிய காரியத்தை செய்தான். திரும்ப கற்றுக் கொடுப்பான். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இவர்கள் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ளட்டும். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன்ல பிதாவே. சகலத்தையும் திரும்ப கற்றுக் கொடுப்பான். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் உங்களை நிச்சயமாய் தொடரும். ஆமென், ஆமென்.